பிடபிள்யூடி சேனலின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு பல் மருத்துவர் ஹுசைனா பேகம் அவரை அன்போடு வரவேன். வணக்கம் சார். இப்போ நம்ம பல்லில் இருக்கக்கூடிய சொத்தப்பல் பூச்சி பல்லுங்கிறாங்க. அதை எப்படி மேடம் சரி பண்ணுறது? அதை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வாய் சுகாதாரம் எப்படி மேம்படுறதை பற்றி முதல்ல சொல்லிடுங்க சார். எப்படி வாய் சுகாதாரம் நம்ம வச்சுக்கிட்டா பின்னாடி நம்மளுக்கு எந்த தொந்தரவும் ஹெல்த் ரிலேட்டடாக கூட நம்மளுக்கு வாய் சுகாதாரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை கம்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ நம்ம பிளட் மூலியமாக ஹார்ட்டுக்கு கூட பரவிட்டு நம்ம ஹார்ட் டிசீஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லங் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் கனெக்டடாக இருக்கும். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்ஸ் அண்ட் டீத்தை வச்சு நம்ம இவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்கிறது பேஷண்ட்டுக்கே தெரியாது. முதல்ல ஒரு நார்மலாக வேறு ஒரு கம்ப்ளைண்ட்காக வருவாங்க. பல் நல்லா தான் இருந்தது, அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது, கேரிஸ் இருக்காது. நான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பல் ஆடுது, ஈரெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கம்ஸ் அண்ட் டீத்தை வச்சு பல்லு வலி பூச்சிப்பல் வர்றதுக்கு சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு சென்சிட்டிவாக இருக்கும் சார். பல் ஃபஸ்ட்டு முதல்ல கூச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிவேட் ஆகி தான் நம்மளுக்கு பெயினாக இருக்கும். ஸோ இனிஷியலாக லைட்டாக ஒரு ஸ்பாட் இருக்கும்போதே இல்லை லைட்டாக சென்சிட்டிவ் இருக்கும்போதே இல்லை ஈரில் ஏதாவது பிளட்டோ இல்லை வீக்கமாக இருக்கும்போது நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பெரிய அளவுக்கு ஓகே. சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளவோ வருது. அதெல்லாம் சரி பண்ணணும்னா இல்லை குழந்தைய கரெக்டாக குழந்தைங்களுக்கு அந்த 2 இயர்ஸ்லேருந்தே நம்ம ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணிடணும் சார். நார்மலாக 6 மந்த்லேருந்தே அவங்களுக்கு பால் பல் முளைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 2 இயர்ஸில் ஒன் இயர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட் மாதிரி துணி மாதிரி வச்சுட்டு கூட நம்ம எப்போ அந்த பால் பல் முளைக்குதோ அப்போ நம்ம பேடு வச்சு நம்ம கையில் துணி வச்சே தொடச்சிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரிசல்ஸ் சாஃப்டாக இருக்க மாதிரி குழந்தைங்களுக்குமே அட்வைசபிளாக இருக்குல்ல, அதை வச்சு மைல்டு ப்ரஷிங் நம்ம பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஈவன் குழந்தைங்கனாவே ஸ்வீட்ஸ் ரொம்ப சாப்பிடுவாங்க, ப்ரஷிங் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை ஆசைக்கு சாப்பிட்றாங்க பிடிக்குது அப்படின்னா அவங்க சாப்பிட்ட உடனே ப்ரஷிங் பண்ணி அதை நம்ம பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு உடனே வாய் கொப்பளிச்சிருங்க, இல்லைன்னா அதிகமாக சாப்பிட விடக்கூடாது. முதல்ல இப்போ குழந்தைங்கனாவே சாப்பிடுவாங்க தான் அப்படிங்கும்போது நம்ம உடனே அவங்களுக்கு பண்ணணும். இன்னும் நைட் ப்ரஷிங் கம்பல்சரி குழந்தைங்களை பண்ணலாம். நைட் ப்ரஷிங் குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னா ட்வைஸ் டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம்னாவே பல் சம்மந்தமான பாதி பிரச்சனைகள் நம்ம வராமல் பாதுகாக்கலாம். ஒரு வாட்டி சொன்னீங்க இது மாதிரி பல் சம்மந்தமான ஹார்ட் டிசீஸ் வரும், அது எப்படி எனக்கு புரியலை. ஆமாம் சார், கம்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக பிளட்டு மூலயமா தான் பரவி ஹார்ட் டிசீஸோட இன்க்ரீஸ் ரிஸ்க் வரும். ஸோ ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ கொஞ்சம் அதனால் ஈரெல்லாம் நம்ம கவனமாக அடிக்கடி பார்த்து லைட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும் போதே இல்லை எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ணி செக்கப் பார்த்துட்டோன்னா மற்ற ஹெல்த் கண்டிஷன் ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸோட கனெக்டடாக தான் இருக்கும். நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. இவன் என்னோடய பிரதருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸாக லெக்கில் அலர்ஜி மாதிரி இருந்தது. இவன் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தாங்க, கேரளாவில் போய் சித்தா மெடிசன்ஸ் கூட எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணி தான் அவங்களுக்கு சரி நீங்கள் பல்லில் ஏதாவது எவ்வளோ மெடிசன்ஸ் கொடுத்துமே உங்களுக்கு குறையல, ஸோ டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் கனெக்டடாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ரெஃபர் பண்ணி நானே அவங்களுக்கு அப்புறம் ஸ்கேலிங் பண்ணி எந்தெந்த பல்லு சொத்த பல்லோ அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவங்க இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேஷண்ட்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கிறது டென்டலோட கனெக்டடாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. பல்லு தானே என்னென்ன இதில் பிரச்சனை வரும்? பல்லில் சொத்த பல்லு அப்படின்னு தாண்டி அது பல்லு வலி தான் சார் வரும். அவங்களுக்கு பல்லு வரும், அதை நம்ம பார்க்கல அப்படின்னா பல்லு எடுக்கிற மாதிரி லாஸ்ட்டுக்கு வந்துடும்.
வேறு வந்து சாப்பிட்றது பல்லு வந்து பார்த்திங்கன்னா சார் சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ பல் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் மெயினாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்மளுக்கு மேலே 16 பல்லு, கீழே 16 பல், மொத்தம் 32 பல்லு இருக்குல்ல. ஸோ அந்த லாஸ்ட்டு கடவாப்பில் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் வேறு எதுக்குமே யூஸ் கிடையாது. மற்ற ஒவ்வொரு டூத்துமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடி இருக்க 4 பல் வந்து நம்ம கடித்து சாப்பிட்றது, கட் பண்ணுறதுக்கு ஆப்பிள் மாதிரி ஒரு கொய்யாப்பழம்லாம் நம்ம ஃப்ரண்ட் டூத்தில் தான் கடிப்போம். ஏதாவது டியர் பண்ணுற மாதிரி இருக்கிறது நம்ம சைடில் தான் நம்ம வச்சு இப்படி இடுப்போம். அது மாதிரி வந்து ப்ரீமோலார் சொல்கிறோம்ல, கெனைன் பல்லுக்கு பின்னாடி இருக்க பல்லை வந்து நம்ம க்ரஷ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு. அது மாதிரி கடவாப்பல் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு டூத்துமே ஒரு வேலை செய்யும். நான் பல் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் கிடையாது, ஃபங்க்ஷன்ஸ் அது கிடையாது. ஒரு நல்ல ஸ்பீச்சுக்கு அது வந்து பல் கரெக்டாக இருந்தது. இப்போ சொத்த பல்லாக இருக்குது, வலியோடு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து பேச முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும். அது மாதிரி வந்து பல் சரியாக இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்மைல் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸவே பூஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக ப்ரஷிங் பண்ணாமல் இருக்குது. நிறையா சிஸ்டமிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எதுவும் இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்க எதுவும் சுகரோட லெவல் வந்து பார்க்காமலே இருந்திருக்காங்க அப்படின்னா அது ஈறு தான் அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கம்ஸ் அஃபெக்ட் ஆகிறது வந்து ப்ராப்பர் ப்ரஷிங் இல்லாது தான். அது வந்து கரெக்டாக பண்ணாமல் இருந்து விட்டுட்டாங்கன்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் கம்ஸில் வந்து டெபாசிட் ஆகி அது வந்து உங்களுக்கு ஈறு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக, அது உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஈறு வீக்கம், சரம் வர்றது, ஈறு கரையிறது, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பல்ல ஆடி எடுக்கிற மாதிரி வரும் அவங்களுக்கு. அந்த மாதிரி வரும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாலுமே இடுக்கில் இருக்க அழுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து அந்தளவுக்கு ப்ரஷ் மூலயமா வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து மார்க்கெட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ மெடிக்கல் ஷாப்லேயோ அவைலபிளாக தான் இருக்குது. இன்டர்டென்டல் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பல்லுக்கு இருக்கிற இடையில வந்து இருக்க அழுக்க வந்து இல்லை ப்ரஷ் மாதிரியே சின்னதாக ஹேண்டில் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஹேண்டிலோட ப்ரஷ் இருக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே பண்ணலாம். இல்லை அப்படின்னா டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எப்போனா நம்ம வந்து சாப்பிட்றோமோ அப்பப்போ நம்ம ஃப்ளாஸிங் பண்ணிட்டோம்னா அந்த கேப்பில் போய் அடையாது. ஸோ அது போய் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஈறு பிரச்சனை வந்து ஈறு வீக்கமாயிட்டு வலியும், அதுக்கப்புறம் சலம் வைக்கிற மாதிரி, பஸ் வைக்கிற மாதிரி, ப்ளீடிங் கம்ஸ் எல்லாம் வருது. அதுதான். ஸோ ஃப்ளாஸிங் மாதிரி நூல் மாதிரி ஒன்று இருக்கும், த்ரெட் மாதிரி ஒன்று இருக்குது, இல்லைனா ஹேண்டிலோட வந்து ஒரு ஹேண்டிலோட அந்த நாட் பண்ண மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா ஸோ ஈறு பிரச்சனை வந்து வராது. ஆனால் ட்வைஸ் டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோம், எது சாப்பிட்டாலும் வந்து வாய் கொப்பளிச்சிட்டோம், அது ரொம்ப வந்து ஆசிட் ஃபுட் எதுவும் சாப்பிடாம, சுகர் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து கேக் நான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் டெய்லி ஒன்று சாப்பிட்ருவேன், ஸ்வீட்ஸ் சாக்லேட் எனக்கு டெய்லி சாப்பிட்டாமல் இருக்கவே முடியாது. நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க. சில குழந்தைங்கள்லாம் பேரண்ட்ஸ் கூட்டி வராங்கன்னா அவங்க சாப்பிட்றதே சாக்லேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணிட்டு வந்தோம். ஆமாங்க சார், அப்படி சொல்ல முடியாதுங்க சார். அவங்க ஆசைப்படுறாங்க தான், அதனால நம்ம வந்து அதையும் நம்ம கொடுக்க முடியாது. பேரண்ட்ஸ்னால் நம்ம வந்து எஜுகேட் பண்ணி, இல்லை இதனால நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும், சொத்தப்பல் வரும், இந்த சொத்தப்பல் வந்துச்சுன்னா வலிச்சிச்சுன்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு பல்ல எடுக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நம்ம வந்து எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி குழந்தைங்க கேட்டுப்பாங்க. இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் அந்த மாதிரி தான் எஜுகேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படின்னா மோஸ்ட்லி நல்லா கேட்டுப்பாங்க. ஓரளவுக்கு நம்மளுக்கு அவங்க சரியாக அந்த டைம் கேட்கலனாலும் அவங்க மைண்டில் கொஞ்சம் இருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்டா அட்லீஸ்ட் நம்ம சாப்பிடும்போது வலி வரும்போது கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போயே நம்ம வந்து குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சொத்தப்பல் வருதுன்னா அது ஏஜ் வைஸும் வந்து இருக்கும். ஒவ்வொரு ட்ரூத்துமே ஒரு ஏஜில் வந்து எரப்டாகவும் விழுகிறது, எரப்ட் ஆகிறதுலாம் அது வந்து அந்த ஸ்டேஜில் அந்தந்த ஸ்டேஜில் அது விழுந்தால் தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் டூத் முளைக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் முளைக்கும். இப்போ ஒரு 3-4 வயசுலேயே உங்களுக்கு நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக சுத்தப்பல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலி வீக்கத்தோடு வருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி ஃபீவரோடு வருவாங்க, ஸ்வெல்லிங்கோடு வருவாங்க. அப்போ வந்து நம்ம பல்லு எடுக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு போயிடும். அப்படி எடுத்துட்டோம்னா அந்த பல் ஒரு 12 வயசில் விழுக வேண்டிய பல்ல நம்ம ஒரு 4 வயசில் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க பெர்மனன்ட் டூத் முளைக்குது இல்லை, அது வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அலைன்மெண்ட் மாறி தான் முளைக்கும். ஸோ ஒரு பல்லு வந்து மாறி முளைக்கும் போது மற்ற பல்லோட இதுவுமே மாறும்போது அவங்களோட ப்ராப்பரோட ஃபேஸ் அப்பியரன்ஸே மாறிடும். நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது சார்.
ஸோ முன்னாடியெல்லாம் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கிறது வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு ஜெனட்டிக்காக சொல்லுவோம். அம்மா தாத்தா பாட்டிக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது வந்து இவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கம்பி போட்டு ஆர்த்தோடான்டிக் அப்ளையன்ஸ்னு சொல்லி கம்பி போட்டு நம்ம அதிலே 2 டைப் இருக்குது. கழட்டி மாட்டுற மாதிரி, இன்னொன்று ஃபிக்ஸடு. அந்த மாதிரி அந்த அப்ளையன்ஸ் போட்டு நம்ம முக அமைப்பை சீர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நிறையா அந்த ஒரு 5 to 10 இயர்ஸே பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இரகுலராக தான் முளைக்குது முன்ன பின்ன. சார் இப்போ இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கலாம், முன்னாடி மாதிரி எல்லாம் ஃபுட்டு அதான் லைஃப் ஸ்டைல் இருக்கலாம், ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாறிடுச்சு. அவங்களோட உள்ளேருந்தே அவங்களோட எல்லாமே வந்து முன்ன பெருசாக முளைக்குது. ஈவன் குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா 6 வயசில் வந்து பல்லு முளைக்கணும். 6 வயசில் பல்லு விழுக மாட்டேங்குது. ஆனால் உள்ளுக்க வந்து 5 வயசுலேயே பல்லு வந்து உள்ளுக்க பெர்மனன்ட் டூத் முளைச்சு. நிறைய பேஷண்ட்ஸ் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் குழந்தைங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, வலிச்சா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்ப்ளைண்ட் வந்து பல்லு வந்து ஒன்று விழுக மாட்டேங்குது, இல்லைன்னா விழுந்துருச்சு வர மாட்டேங்குது, வந்துருச்சு இல்லைன்னா உள்ளுக்கே முளைக்குது, ஆனால் இந்த பல்லு ஆடிக்கிட்டே இருக்குது, பால் பல்லு விழுக மாட்டேங்குது. இதுதான் அதிகமான கம்ப்ளைண்ட். இதுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் தான் சார் மெயினாக. நம்ம அந்த உள்ளுக்கேருந்தே அப்படி மாறிடுச்சு குழந்தைங்களோட இது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மாதத்தில் வந்து பல்லு முளைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் முளைக்கிறதில்ல. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே 9 months சில குழந்தைங்க 1 year தான் முளைக்குது. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொண்டாந்து முன்னாடி மாதிரி நம்ம அதே ஹெல்த்தி ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு மாறாது. மென்மையாகிறது சார் பல்லு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் டூத்து தான் நம்மளோட. இவங்களுக்கு எல்லாருக்கும் பளிச்சுன்னெல்லாம் பல்லு இருக்காது. சில பேருக்கு எல்லோயிஷாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்சன் வந்து மாறும் பல்லோட ஷேடு. ஸோ முன்னாடி சின்ன வயசுலேருந்தே ஒயிட்டாக இருந்தது, ஆனால் இப்போ வந்து எனக்கு மஞ்சளாயிருச்சு அப்படின்னா அவங்க ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து பல்லை சுத்தம் பண்ணிக்கிட்டோம்னா, ஸ்கேலிங் மாதிரி பண்ணிட்டோம்னாவே சரியாயிடும். ஆனால் வந்து முன்னாடி சின்ன வயசுலேருந்தே மஞ்சளாக இருந்தது, இப்போ வந்து அதை வெள்ளையாக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொன்று வந்து பல்லு கலர் மாறுறதுக்கு இன்னொரு மெடிசன் சில நேரத்தில் சாப்பிட்றாங்க, அயன் ரிச்சு. மொத்தம் எப்படி கலராக மாறும்? சாம்பல் கலராக மாறும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார், சாம்பல் கலராக மாறும்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லோ, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அது 3 டிஃப்ரெண்ட் கலருக்கு நோய் வேறு வச்சு. ஆமாங்க சார், பல்லு இப்போ சாம்பல் கலராக மாறுது அப்படின்னா வந்து அடிபட்டிருக்கும். சின்ன வயசுலேயே அவங்க வந்து அடிபட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பல்லு வந்து வலியும் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும், வேரில் அடிபட்டு கொஞ்சம் நாள் ஆக வருஷங்கள் ஆக வந்து வேர் செத்து போயிடுச்சுன்னா உள்ளே இருக்க அந்த பல்லோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி க்ரே கலராக மாறி அப்புறம் பிளாக் கலராக மாறி சிவியர் பெயினோடு இருக்கும். அவங்க மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பல்லு க்ளீன் பண்ணால் சரியாக வராது. அவங்களுக்கு வந்து வேர் சிகிச்சை மாதிரி பண்ணி அடைச்சி அந்த பல் க்ரௌன் மாதிரி போட்டுடுறோம். பக்கத்து பல்லு என்ன கலரில் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸு அந்த மாதிரி வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை ஹேபிட் ஸ்டாப் பண்ணிவிட்டு பல்லு க்ளீன் பண்ணாவே ஓரளவுக்கு அவங்களுக்கு சரியாயிடும். இன்னொரு சில பேருக்கு வந்து பல்லு ஸ்டைன்ஸ் எப்படி வரும்னா மருந்துகள்னால வரும். சில பேருக்கு மருந்து சில பேருக்கு ஒத்துக்காது. அயன் ரிச்சாக இந்த ஜிங்க்கு அந்த மாதிரி கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறவங்க ஒரு சில பேருக்கு பல்லெல்லாம் போய் கருப்பாக மாறிக்கும். இன்னும் ஒரு 10 days பேக் கூட எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 19 years இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப யங் ஏஜில் எந்த ஹேபிட்ஸும் கிடையாது, ஆனால் பல்லு ஃபுல்லாக கருப்பாக இருந்தது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால் கூட அவங்க வந்து இல்லை நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் வந்து அவங்க எனக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு 10 days பிஃபோர் வந்து சென்னையில் வந்து வேறு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு 1 month-ஆக வந்து டேட்ஸும் மாதுளம்பழமும் அயன் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதுனால ரெகுலராக சாப்பிட்டேன். அதை சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த டேட்ஸ் மாதுளம்பழம் சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்க வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ அயன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்டேன். அதான் சார், அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது அது அலர்ஜி மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அது வந்து ஒத்துக்காமல் அந்த பல்லில் போய் துகள் மாதிரி ஒட்டிக்கும். அதை நம்ம வந்து அந்த எதனால அந்த மாதிரி வந்ததோ அந்த சாப்பாடை வந்து நம்ம தவிர்த்துட்டு நம்ம வந்து பல்லு க்ளீன் பண்ணாவே மாறிடும். ஸோ இன்னொன்று ஃப்ளூரைசஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி மஞ்சளாக பல்லு வந்து பூத்து போன மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வர்ற அந்த இதுதான். அதை வந்து மைல்டு இருக்கும்போது நம்ம ஃப்ளூரைடு அதுக்கேற்ற மாதிரி பேஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது, அது ஒயிட்டனிங் டூத் பேஸ்ட் மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் டீப்பாக இருக்கவங்களுக்கு நம்ம வந்து க்ரௌன் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து வினீரிங்ஸ்னு சொல்லுவாங்க, பல்லே நம்ம ஸ்மைலுக்காக அழகுக்காக வினீரிங் மாதிரி அதுவும் ஒரு டைப் ஆஃப் வந்து பல் வைக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி போட்டு அவங்களோட டூத் அப்பியரன்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் அட்வான்ஸ்டாக ரொம்ப மஞ்சளாக இருக்கவங்களுக்கு ப்ளீச்சிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ளீச்சிங் மாதிரி ஒரு மெத்தடும் நம்ம பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த பல் சம்மந்தப்பட்டதுக்கு வேறு எதுவும் சைடு எஃபெக்ட் வர மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஹார்ட்டை வரும் அப்படின்னு, இந்த பல் சம்மந்தமாக தலைவலி? ஆமாம் சார், கண்டிப்பாக பல் இப்போ கடைசி கடவை பல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக இப்போ யாருக்குமே கடைசி கடவை பல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இப்போ யாருக்கும் முளைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மோஸ்ட்லி வந்து காது வலி, தலைவலி, சில பேருக்கு ஷோல்டர் கூட வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இன்னும் சொத்த பல் இருந்ததுனாவே ஹெட்டேக் வரும், கண்டிப்பாக வரும். சம்டைம்ஸ் வந்து 8வது பல்லு நம்ம சரியாக முளைக்கல, 8வது பல்லே நம்ம அது லைட்டாக இருக்கும்போதே கவனித்து பார்த்துக்கணும் சார். அது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் மெடிசன்ஸ் வாங்கி போட்டுட்டு ஒரு நேரம் மாத்திரை போட்டாங்கன்னா ஒரு 1 இயர் நல்லாயிருக்கும், வலி இருக்காது, மறுபடியும் போட்டு சிவியர் கண்டிஷனில் தான் வராங்க. இப்போ 8வது டூத் அந்த கடவாப்பல்லுங்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு முக்கியம் இல்லைனாலும் அதுக்கு முன்னாடி இருக்க கடவாப்பல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பல். இந்த பல்லை நம்ம வந்து சரியாக பார்த்து சரி பண்ணாதனால இது என்ன பண்ணோன்னா நல்ல டூத்தை, அந்த பக்கத்தில் இருக்க நல்ல டூத்தையுமே வரைச்சி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல டூத்தையும் சேர்த்து எடுக்கிற மாதிரி அதை ஃபுல்லே குடஞ்சி அடுத்த பல்லையுமே பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் காது வலி, தலைவலி, சம்டைம்ஸ் ஷோல்டர் வரைக்கும் கூட ரேடியேட் ஆகும் பெயின். இப்போ சில ஆளுங்க வந்து இப்போ தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடிச்சோன்னா உடம்பு குடுக்குறாங்க. ஆமாம் சார், அது வந்து பல்லு தேய்மானம் வர்றதுனால சார். பல்லு தேய்மானம் ரொம்ப ஹார்ட் ப்ரஷிங் நம்ம ப்ரஷிங் பண்ணும்போதே ரொம்ப ஹார்டெல்லாம் பண்ணக்கூடாது. 2 to 3 minutes போதும். ட்வைஸ் டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே ரொம்ப நேரம் போட்டு 10 நிமிஷம். சில பேஷண்ட் சொல்லுவாங்க ரொம்ப மீடியம் டைப்பாக இல்லை ஹார்ட் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு அந்த பல்லு 10 நிமிஷம் தேய்க்கலைன்னா வந்து பல்லு தேய்ச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலைன்னு. அந்த மாதிரிலாம் தேய்ச்சாங்கன்னா கண்டிப்பாக பல்லு தேய்மானம் ஆயிரும். ஆமாம், அவங்க சொன்னால் கேட்கல அப்படின்னா அவங்க சைக்காட்ரிஸ்ட்னா போய் அவங்க அந்த கவுன்சிலிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஹார்டாக தேய்க்கும் போது கண்டிப்பாக பல்லு சென்சிட்டிவ் வரும் தான். அது வரும்போது அதையுமே ரொம்ப ஹார்டாக தேய்க்கிறோன்னா அகெயின் அது பெயினாக மாதிரி லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ரூட் கேனல் பண்ணணும், இல்லைனா பல்லு எடுக்கிற மாதிரி. ஸோ மீடியம் டைப் ஆஃப் ப்ரஷ், நார்மலான அடல்ட்டாக இருக்கவங்க அப்படின்னா மீடியம் டைப் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். சாப்பிட்டு போட்டாவே பல்லு விளக்குற மாதிரி தெரியாது. நான் இதே எடுத்துக்கல, சாப்பிட்டு போட்டோன்னா எனக்கு பல்லு விளக்குற மாதிரி தெரியாது. ஒரு மீடியம் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப நேரம் நம்ம ஹார்டாக ப்ரஷ் பண்ணக்கூடாது, ஒரு 2 minutes நிறுத்திடணும். இன்னொன்று சாஃப்ட் டைப் ஆஃப் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கு தான் நம்ம வந்து பொறுமையாக நம்ம மெதுவாக வந்து ப்ரஷிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேஷண்ட் சொல்கிறது தான், நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணால் எனக்கு பல்லு விளக்குற மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா தேய்ச்சாதானாலும் பல்லு உங்களுக்கு அது மாதிரி பண்ணுறதுனால உங்கள் பல்லு தானே பாதிக்குது. ஸோ அது மாதிரி நம்ம அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பர் கேர் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். சரி பல் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறது சார். எந்த கண்டிஷன்ஸில் வந்து பல் டாக்டரை கன்சல்ட் பண்ணதுன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம பல் டாக்டர்கிட்ட பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து அப்போவே சரி பண்ணிடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எப்படி வராங்கன்னா பல்லு வலிச்சு மாத்திரைலாம் போட்டு சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பல்லு சொத்த பல்லு லைட்டாக டாட்டாக இருக்கா, ஒரு ஈரில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கா, லைட்டாக ஒரு பல்லு ஆடுது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து உடனே நம்ம வந்து பார்த்து சரி பண்ணிக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து மற்ற பின்னாடி வர்ற அந்த இஷ்யூஸ் எல்லாம் வராமல் தடுத்துக்கலாம் சார். இப்போ நம்ம பல்லு வலிக்குது, பூச்சி பல்லு, ஒரு மாத்திரை வாங்கி போடுறாங்க, ஒரு சரியாயிடுது. ஆனால் வீக்கம் இப்போ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அது எதனால அந்த வீக்கம் வருது? கணத்தில் வர வீக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து அந்த பெரிய பிக்கில் உள்ள ஃபுல்லாக ரூட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுனால வருதுங்க சார். அது ரொம்ப ஃபுல்லாக வந்து ப்ராக்ரஸ் ஆகி அந்த கேரிஸே வந்து உள்ளுக்க போய் அந்த பல்ப்பை நம்ம இன்ஃபெக்ட் பண்ணும்போது அது ரூட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி அது எப்பிக்கலாக போய் அது சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகும் சில நேரத்தில். அதனால வர வீக்கம் தான், அது ஒரு இன்ஃபெக்ஷன் தான். அது ரொம்ப டீப் ஸ்டேஜில் தான் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீக்கமாக வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்காம இனிஷியலாக ஒரு பல்லு சொத்த பல்லாக இருக்கும்போது ஒரு பல்லு சென்சிட்டிவாக இருக்குது, லைட்டாக தெரியாத இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. போனால் ப்ராப்பரான டாக்டர் போனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் இவ்வளோ செலவு ஆகும், மெடிக்கல் டாக்டர் போனால் டென்டல் ட்ரீட்மெண்ட்னாவே செலவு அதிகம் தான் சார் ஆகும். அதை நம்ம வந்து அதுதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்லேயே அவங்க பார்த்து சரி பண்ணிட்டாங்கன்னா மினிமல் அமௌண்ட்லேயே முடிஞ்சிடும். நினைப்பு அந்த மாதிரி. ஆமாம், ஸ்டார்டிங்லேயே நம்ம போயிட்டோம்னா
இப்போ அவன் வந்து லாஸ்ட்டாக பார்த்துப்போம், எச்சில் பார்த்துப்போம் அப்படிங்கிறது தான் மக்களுடைய இது. ம் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா இவ்வளோ செலவு வரவே வராதுங்கிறது நம்ம கான்செப்ட். ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டு இப்போ எனக்கு வந்த பேஷண்ட் தான் நிறைய மக்களுக்கு அது தெரியறதில்ல. இப்போ நம்ம ஒரு அடிபட்டு நம்ம கீழே விழுந்து அந்த பல்லு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கையில் வந்துருச்சுன்னா, நம்ம அந்த பல்லையே பார்த்தீங்கன்னா வந்து அந்த விழுந்த இடத்துலயே நம்ம பொருத்திக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. எனக்கிட்ட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, நீங்கள் வந்து பல்லு அடிபட்டு விழுந்துருச்சு, நாங்கள் தூக்கி போடலான்னு நினச்சோம், சரி எதுக்கும் நான் இந்த பல்லு தான் விழுந்துச்சுன்னு காமிக்க தான் வந்தோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு பல்லை நம்ம கீழே விழுந்து அடிபட்டு அந்த பல்லு முழுசாக நம்ம கையில் வந்துருச்சுன்னா 30 to 45 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு மில்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டெர்லைஸாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அது எந்த இடத்துல நம்ம அந்த பல்லு விழுந்ததோ அதே இடத்துல நம்ம வந்து ஸ்ப்ரின் வச்சு ரீஇம்ப்ளான்டேஷன் பண்ணி அந்த பல்லையே நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கி தான் எரிஞ்சிடுறாங்க, தூக்கிடுவாங்க, ஃபுல்லாக டூத் இருக்கணும். இது பண்ணிக்கலாம். ஆமாம், அது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை தான். ஸோ ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு. அதனால் நிறைய பேர் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு டென்டல் இன்ஃபெக்ஷன். சாப்பிடும்போது பல்லு நுணுங்கி கீழே வந்துடுது. ஆமாம், பல்லு அவ்வளோ அந்த ஃப்ளூரோசிஸ் கேஸ்க்கெலாம் நீங்கள் அப்படி இந்த மாவு மாதிரியே கொட்டுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் தனியாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க வந்து மற்றவங்க மாதிரி ரொம்ப ஹார்டாக பிரச்சனாங்கன்னா மொத்தமாக பல் மாவாக வந்து சிவியர் பெயினாக இருக்கும். ஸோ ஒரு தண்ணி குடித்தா கூட பயங்கரமாக சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் சரி. VWT சேனலில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு பல் மருத்துவர் ஹுசைனா பேகம் அவரை நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.